Taste the Daily. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அதிமுக நிர்வாகிகளுடன் கழக பொதுச் செயலாளர் 8வது நாளாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை ராயப்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காலையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் விழுப்புரம் மற்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கர்நாடக அணைகளில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டதால் தருமபுரி மாவட்ட ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 45,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியான வயநாடு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அந்த அணைகளிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஒகேனக்கலுக்கு 40,000 கன அடியிலிருந்து 45,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.